போடுறால திருப்பி மைனஸ் மேலே பக்கத்தில் அவன் திருப்பி மேலே போடு போடு ஆன்சர் போடு அடுத்தது பச்சைக்கு போ இதேதான் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு வரணும். எனக்கு வந்து என்னன்னா 4 இன்ச்சு வேல்யூ மல்டிப்ளேஷன் அப்படி போடணும். இந்த 30ன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது மாதிரி தேவை 3 வச்சுக்கணும். இல்லை நீங்கள் சிங்கிள் டிஜிட் 2 + 2 3 + 2 3 + 3 ஒரு 5-6 நம்பர் மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஏன் தெரியும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நீங்கள் சிங்கிள் டிஜிட்டில் சொன்னதால தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் தெரியுங்க. சரி, இப்போ 15 × 15 வச்சுக்கோங்க. 15 × 15 15னாக்கா 15 × 15 2 வந்துருக்கீங்களா? இல்லை, இது ஒரு 15 ஆமாம், அது ஒரு 15. அப்போ உங்கள் ஆன்சர் வந்து 4th ரேங்க் மிஸ் ஆகாது. 4 டிஜிட் இருக்காங்க. ஆமாம், இப்போ 6 டிஜிட்லாம் வந்துச்சுங்களா? அதெல்லாம் என்ன பண்ணும்? அது வந்து தெரியாது. அப்போ அது என்ன டைப் மாறும். ஓகே, அதுதான். இப்போ இதில் வந்து 9,999. ஆமாம், அது வரைக்கும் இதில் சம் போடலாம். இது வந்து 7 கிராட், இது சைட் டெசிமல். இது 13 கிராட் இருக்குது, 17 கிராட் இருக்குது.
இல்லை இப்போ இந்த 15x15 மட்டும் எப்படி போடுறீங்க? அதான் 15 இது ரெண்டு அது ரெண்டு ஆமாம். அப்போ 1x1 0 1 ஃபோர்த் ராடில் 0 இதில் 1. அடுத்தது 1x5 0 5. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் உடம்புலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ எடுத்ததும் 200 தூக்கி வந்து நிற்கிறாருன்னு வச்சுங்களா, நிற்கும் போதே அவர் செல்ஃப் வெயிட்லேயே அவர் போன் தான் உடஞ்சிடும். ஆனால் அவரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருடைய போன் வந்து அதை தாங்குற அளவுக்கு மோட்டவாகிடும், மசில்ஸ் இதாகிடும். அப்போ ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிடும். அதே தான் இந்த கோர்ஸ். அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு டே 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ராடுக்கே அவங்களால இமேஜின் பண்ண முடியாது. புரியுது. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூக்கிட்டு 3 டிஜிட்டு மல்டிப்ளிகேஷன் அடிஷன் 20 நம்பர்ஸ் அவங்க வந்து இமேஜின் பண்ணி போட்டாங்க அப்படின்னாக்கா கிளாஸில் அவங்க எஜுகேஷனில் யாராலையுமே தெரியும். அதான் இந்த நீங்கள் என்ன மேப் சப்போர்ட் இல்லை நீங்கள் இந்த மாதிரி இப்போ டெவலப்மெண்ட் ஸ்கீம் மாதிரி நடத்துறீங்களா? நீங்கள் உங்கள் ஆப் ப்ரௌசர் அப்ளிகேஷன் இதுக்கு ஐடியெலாம் கொடுப்பீங்க, நம்ம ஷேர் பண்ணி. ஆமாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவேன். அது போட்டு சரி ஓகே, நல்லா தான் இருக்கு. வெறும் 2 மணி போடுறீங்களா? எல்லாம் எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு அதே அவங்களுக்கு சொல்லுறது. இது பேர் வந்து அபாட்டி. அடுத்தது 3 டாட் இருக்காதுங்க, இந்த 3 டாட்டு தான் இதில் ஸ்டெண்டர்ட் டாட். இதுதான் வந்து யூனிட் டாட். யூனிட் டாட்னா என்னது? இதில் ஒரு பீல் போட்டால் வேல்யூ 1, இன்னொன்று போட்டால் 2, இன்னொன்று போட்டால் 3, இன்னொன்று போட்டால் 4. அப்போ ஒரு பீலுக்கும் வேல்யூ 1. ஓகேவா? நம்மளுக்கு இந்த டாட்டு தான் அடையாளம். இதில் தான் இப்போ நம்ம சம் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் என்னது? செகண்ட் நம்பர் என்னது? இப்போ நம்ம இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் காலையில் பண்ணி ஓகேவா? செகண்ட் சம் டூனா 2 பேர் அப்படி கூட ஒரே டைமில் தான் கொடுக்கும். டூனா ஒரே டைமில் கொடுக்கும். இப்போனா 2 பேர். ஓகேவா? அடுத்தது 1. அடுத்தது 1. அடுத்தது அடுத்தது 1. இப்போ அடுத்தது 2. அடுத்தது அவ்வளோதான். 2 அடுத்தது 2 இன்னொரு 2 ப்ளஸ் ஒன்னா மேலே இருக்கணும், மைனஸ் ஒன்று கீழே இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்தது 2. இப்போ கண்ணு. இப்போ அடுத்தது 1 1 2. மூணாவது நம்பர் என்னது? 1.
செக் பண்ணணும். செக் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் கரெக்டாக இருந்தாக்கா உனக்கு இங்கே 10 மார்க். ஓகேவா? இப்போ அடுத்த சம் போடலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 2. செகண்ட் நம்பர் 1. மூணாவது நம்பர் 1. அப்போ ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா செய்ய நம்பர் சண்டை கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்தாக்கா இன்னொரு 10 மார்க். இப்போ யார் போடுறீங்க? லேப்டாப் யார் யூஸ் பண்ணுறீங்க? முடியாது. நான் அதில் கொடுப்போம். நீங்கள் காரைக்கால் பாண்டிச்சேரி ஓப்பன் இது ஆன்லைன் ஜாபாக இருக்குது. இது மாதிரி கேம் செய்யறதுனால பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கட்சி வச்சுருக்காங்க. நேம் என்ன? One, two, three, four. Okay, answer.